என்னடி மைதிலி இன்னும் வரவே இல்லை? எப்பதாண்டி இவ வருவா? ஆமாக்கா, எத்தனை தடவை கால் போட்டு அவளுக்கு திமிர பாத்தீங்களா? வந்தேன்னு 4 அரை விடுங்கக்கா கணத்துல. வரட்டும்டி, முதல்ல அவ இன்னும் ஆளை காணோம். என்னத்தான் பண்ணிச்சிட்டு இருக்காளோ? மனசுல பெரிய மகாராணி நினைப்பு போல. அவளுக்கு காசு தரது நான் தரவே மாட்டேன்டி, கொஞ்சம் கம்மி பண்ணி தான் தருவேன் அவளுக்குலாம். என்ன ரொம்ப ஓவரா ஆடுறா. ஆமாக்கா, இன்னும் வரவே இல்லை பாருங்க. மணி என்ன ஆச்சு? நம்ம எப்ப வந்தோம்? அரை மணி நேரத்துக்கு மேல ஆச்சு. வீட்டுல இருக்கவங்க வேற நம்ம மேல சந்தேகப்பட போறாங்க, எங்க போயிருக்காங்க என்னன்னு சொல்லி. நாளைக்கு கேஸ வச்சு நம்ம வெளியே போனா சந்தேகதான் படுவாங்க. ஆமாண்டி, நான் வேற கோவிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு வேற வந்திருக்கேன். இன்னும் இவளை ஆளை காணோம். எப்பதான் வர போறான்னு தெரியல. அக்கா, அவ வந்துட்டாக்கா, அங்க பாருங்க வந்துட்டா. வாமா வா. என்ன வந்துட்ட போல ஒரு வழியா? ஏங்கா அப்படி சொல்றீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆமா, இப்ப ரொம்ப முக்கியம் பாரு, நல்லா இருக்கிறதா. ஏங்கா இப்படி கோவப்படுறீங்க? கொஞ்சம் டென்ஷன் ஆகாம பேசுங்கக்கா. ஏங்கா பண்ண வேலைக்கு எனக்கு இன்னுமே டென்ஷன் தான் வருது. இங்க இருக்கிற கல் எடுத்து உன் தலையில போட்டுறன்னு தோணுதுடி. ஏன்டி இந்த வெட்டி வேலை பார்த்துட்டு இருக்க? உன்னை யாரு கோர்ட்ல கேஸ் போட சொன்னது? இந்த வெட்டி வேலைலாம் நீ எதுக்கு பாத்துக்கிட்டு இருக்க? உன்னை குழந்தைய மட்டும் தானே தூக்கிட்டு போட சொன்னேன். அக்கா அக்கா சும்மா இருக்குக்கா. அவ சொல்றது மூஞ்சில சுடுதண்ணியை எடுத்து ஊத்திட்டா. பின்ன நான் போய் கோர்ட்ல தானக்கா கேஸ் போட முடியும்? அதை எப்படிக்கா போடாம இருந்த முடியும்? குழந்தையோட அம்மா நான் தானக்கா. குழந்தை மூஞ்சில சுடுதண்ணியை ஊத்துனா நான் கோவம் வராம இருக்க முடியுமா? நீங்க தான் அன்னைக்கு வீட்டை விட்டு வெளியே போக சொன்னீங்க. ஆமாண்டி, நான் தான் அன்னைக்கு வீட்டை விட்டு வெளியே போன்னு சொன்னேன். அதுக்கு ஒரு சான்ஸ் உருவாக்கி போடின்னு சொன்னேன். அதுக்கு நீயும் போயிட்டல. அதான் நானும் போயிட்டேன். இதுல என்ன இருக்கு? இதை போய் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்ப இல்லாத சும்மா சும்மா. வேற எந்த கண்டென்ட்டும் இல்லையா உங்களுக்கு? வேற ஏதாச்சும் பேசுங்க. ஆமாண்டி, கண்டனை பத்தி நீ பேசுற பாரு, அதை விடுறி. நான் உன்னை வீட்டை விட்டு வெளியே போக சொன்னல, போயிருக்கலாம்ல. அப்புறம் எதுக்கு நீ போய் கோர்ட்ல போய் கேஸ் போட்ட? அது நான் எல்லாம் எனக்கு தெரியாதுக்கா. நான் கோர்ட்ல கேஸ் போடணும்னு தோணுச்சு, நான் போட்டேங்க்கா. கண்மணிக்கு அப்பதானே ஒரு பெரிய இது வரும். ஆமா, உனக்கு பெரிய வரும் வரும். அப்புறம் அவங்க ஏதாச்சும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணாங்களா, நம்ம தாண்டி மாட்டுவோம். இதெல்லாம் உனக்கு தெரியவே தெரிய மாட்டேங்குது. ஏண்டி இப்படி பண்ற? சரி விடுங்கக்கா. குடியாக்கா முழுகி போச்சு? ஆமாண்டி, குடி முழுகி போல. நான் தாண்டி முழுகி போயிட்டு இருக்கேன். உனக்கு அதெல்லாம் தெரியவே தெரியாதா? மைதிலி ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்காத. நாங்க தான் உனக்கு காசு தரணும், இல்லைன்னா மூக்க பேத்தி விட்டுறேன் பாத்துக்கோ. இங்க பாத்தியா? பெருச்சாலியை பத்தி பேசினா சுண்டலி உள்ளுக்குள்ள காலை விடுது. உங்களை யார் இப்ப கூப்பிட்டது? என்னடி சுண்டலின்லாம் பொடி வச்சு பேசிக்கிட்டு இருக்க? மண்டையை உடைச்சிடேன் பாத்துக்கோ. ஆமா, நீ அவசரமா மண்டையை உடைக்கலாம். நான் உடைச்சேன்னா வச்சு இந்த உண்மையை உடைச்சேன்னா நீ என்னடி ஆவ? நீங்க தாண்டி மாட்டிட்டு அலையணும். நெல்லடி என்னடி ஓடிக்கிட்டு இருக்க பேசிட்டு இருக்க போதே? நாளைக்கு கோர்ட்ல பாத்துக்கலாம். ஐயோ, இவ வேற என்ன பண்ணி தொலைக்க போறான்னு தெரியல. இன்னும் ஒரு 4 காசை சேர்த்து ஒரு ரவுடியை போட்டு இவ மண்டையை முதல்ல உடைக்கணும். ஐயோன்னு கோவமா வருது. எப்படி பேசிட்டு போறா பாரு சுண்டலி பெருச்சாலின்ட்டு. வர கோவத்துக்கு இங்க இருக்கிற சேரத்துக்கு மண்டையில போட்டு உடைச்சிடலான்னு தோணுதுடி. அக்கா அக்கா, டென்ஷன் ஆகாதீங்க. அவ ரொம்ப திமிராத்தான் பேசிக்கிட்டு இருக்கா என்னையுமே. அவளை வச்சுப்போ ஒரு நாள் இல்ல ஒரு நாள்.